இவர்களே எல்லாருமே சத்தமா மரியே வாழ்கன்னு சொல்லாமா? கை உயர்த்தி மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சொல்லாதீங்க, அவங்க சொல்றாங்க பார்க்கலாம். மரியே வாழ்க. சத்தம் கேட்கல எனக்கு. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை தவக்காலத்தில் இருக்கிறோம். இந்த தவக்காலத்திலும் சனிக்கிழமை வேளையிலுமே அன்னையை மகிமைப்படுத்த, அன்னைக்கு நன்றி கூற இங்கு கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட வாசகங்கள் பற்றி தியானிக்காமல் சிறப்பாக இந்த அன்னையை பற்றி நாம் ஒரு சில யதார்த்தங்களை புரிந்து கொள்ளுவோம். கடவுளுடைய அருளை நாம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? கடவுள் அருள் நிறைவாக நம்ம தினமும் பெறணும். நம்ம என்ன பண்ணால் அது அருள் கிடைக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் படித்தா கிடைக்கும் 1, ஜபம் பண்ணால் கிடைக்கும் 2, வேற திருப்பலிக்கு வந்தால் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி தவறக்கூடாது, மகிழ்ச்சி. ஆண்கள் சைடு அமைதியாக அப்படி உட்காந்துட்டு இருந்தாவே கடவுள் இருக்க நிறைவே கிடைக்கும். அப்படிதானே? வாய் திறக்காம அப்படியே கையை கட்டிக்கிட்டு இறுக்கமா எடுத்துட்டு போனா கடவுள் அருள் நிறைவா கிடைக்கும். இது ஆண்களுடைய கருத்து. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அன்பானவர்களே, நீங்க சொல்லாத ஒண்ணு, கடவுள் நமக்கு தேவை, கடவுளை நம்ம வசப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா, கல்யாணம் பண்ணாக்கா மனைவி கிட்ட வீட்டில் சொல்லுவாங்க, உங்க கணவனை கைக்குள்ள வச்சுக்கிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ கைக்குள்ள வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? அவரு உனக்கு எல்லாமே செய்யணும்னாக்கா நீ அவர் கூட இருந்து ஆகணும். அவர் சொல்றதுக்கெல்லாம் கேட்டு ஜால்ரா தட்டுனா உன்னை அவரு எந்த நேரமும் கைவிட மாட்டாரு. மரியே வாழ்க. அப்ப கடவுளையே நமக்குள்ள வச்சுக்கணும், நான் கேட்கறதெல்லாம் கடவுள் உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்று தினமும் செய்யணும். அது என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல். முளைச்சி 3 இலை வரல, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றியா? இது நம்ம சொல்லியிருப்போம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான். நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம் பணியாற்றுகிற இடங்களிலும் சரி, இதனால தான் பெரிய பிரச்சனையா வருது. நான் சைக்காலஜிஸ்ட். இது வரைக்கும் ஒரு 2000 பேரை தனிப்பட்ட விதத்தில் பார்த்து கவுன்சிலிங் கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த 2000க்கு மேலே கொடுத்துருக்குறேன். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை கொண்டு வராங்க இல்லையா? இந்த பிரச்சனை எங்கே முதல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கீழ்ப்படிதல் இல்லை. இவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அவங்க சொல்லி நான் கேட்கணுமா? இந்த ஒரு உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், சந்தேகத்துக்கு மேல சந்தேகம் வந்துட்டே இருக்கும், மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு அமைதி இருக்காது. பிரைஸ் தி லார்ட். தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஆமா, தூங்கிட்டே இருங்க, சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கு, இங்கிருந்து பார்க்கறதுக்கு நல்லா காட்சி அழகா தெரியுது. நீங்க என்ன பண்றீங்கன்னு தெளிவா தெரியுது. யார் தூங்குறீங்க, யார் கவனிக்கிறது அழகாவே தெரியுது. அன்பானவர்களே, இந்த கீழ்ப்படிதல் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா கடவுளே அவங்களுக்குள்ள வசமாக்கிடுவார். கடவுள் கேட்கறதெல்லாம் சொல்லுவார், செய்வார். இது எங்க பார்க்கணும்னா பழைய ஏற்பாட்டில இருந்தே நம்ம பார்த்துக்கலாம். ஆதாம் ஏவாள் கிட்ட கடவுள் சொல்றாரு, எல்லாமே உனக்கு தான், ஆனா இந்த மரத்தினுடைய கனி மட்டும் உண்ணாத. கீழ்ப்படிஞ்சாரா? உடனே அந்த கடவுளுடைய வார்த்தையை மீறி செய்கிறார். அந்த மீறுறது அப்ப ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் கணவன் சொன்னாக்கா மனைவி உப்பு கம்மியா இருக்குதே அப்படின்னு சொன்னாக்கா நாளைக்கு உப்பு 1 கிலோ எக்ஸ்ட்ராவே இருக்கும். அப்ப யாருமே சொல்றதுக்கு எதிர்ப்பாதான் செய்யுமே ஒழிய சொல்றத கீழ்ப்படிந்து செய்யறது கிடையாது. அந்த ஒரு குணம் மனிதர்களாகி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதனால என்ன நடக்குது? பழைய ஏற்பாட்டில் கடவுள் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். பெண்ணை பார்த்து நீ குழந்தை பெற்றெடுக்கும் பொழுதெல்லாம் மகப்பேறு வேதனை அடைவாய். ஆணை பார்த்து நீ ஒவ்வொரு நாளும் நெத்தி வேர்வை நிலத்தில் விழ கஷ்டப்படுவா அப்படின்னு ஒரு சாபம் மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கீழ்ப்படிதலை மீறி வந்ததுனால நம்ம இன்னைக்கு எல்லாமே கடவுளுடைய அருளை நிறைவா பெறாம இருக்கிறோம். அப்ப யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆசி, அவர்களை தான் கடவுள் காப்பாற்றுகிறார் என்பதற்கு தொடக்க நூல் 6 to 9 வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் யாரை பற்றி படிப்போம்? தொடக்க நூல் 6 to 9 வரைக்கும்
6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம். எதை பத்தி படிப்போம் தெரியுமா? மரியே வாழ்க. தூங்கிட்டாங்களா எல்லாரும்? மரியே வாழ்க. யாரை பத்தி படிக்கிறோம்? நோவா. நோவா பெட்டகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோவா பெட்டகத்துல கடவுள் அவங்கள ஒரு குடும்பத்தை மட்டும் அனுப்புறாரு. மற்றவங்க எல்லாமே திரும்பவும் புதுசா ஒரு உலகத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் திட்டமிடுறாரு. ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்காம எல்லாருமே பாவம் செய்யறாங்க. அப்ப கடவுளுடைய வார்த்தையை கேட்காதவங்களுக்கு கடவுளுடைய தண்டனை இருக்குது அப்படிங்கிறது தொடக்கத்துல பழைய நம்ம பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? அழிக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப நோவா சொல்றாரு, கடவுளை இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுருங்களேன், இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டு நான் போய் சொல்றேன். போய் சொல்லி பார்க்குறாரு, யாரும் கேட்கல. வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க பாவ வாழ்க்கையிலே செய்யறாங்க. கடவுள் பொறுக்க முடியல. அப்ப நிறைய முறை அவங்களுக்குள்ள நோவாவுக்கும் கடவுளுக்கும் வாக்குவாதம் நடக்குது. இருந்தாலும் கடவுளுக்கு பொறுத்து பொறுத்து பார்த்தாரு, பாவமே செய்யறாங்க, கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. கடவுளுங்கிற ஒரு பயமே இல்லை. நான் அழிக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டு நோவா பற்றி கூட்டிட்டு வராரு. நான் சொல்றபடி செய்யுன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டகம் செஞ்சு அவங்க குடும்பம் மற்ற எல்லா விலங்குகளுக்கும் ஆண் பெண் மட்டும் உள்ள வச்சு 40 நாட்களுக்கு மேல மழை, பயங்கர மழை, புயல் அடிக்குது, வெள்ளம் அடிக்குது, காத்து அடிக்குது, எல்லாருமே அழிந்து போனாங்க. காரணம் கீழ்ப்படியில. பாருங்க, ஒரு மனுஷன் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியில அவனுக்கு அழிவு உண்டு அப்படிங்கிறது தொடக்கத்திலேயே நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முறையும் வந்து கடவுள் உலகத்தை அழுகிறார். எப்ப அப்படின்னு சொன்னா, லோத்துனுடைய காலத்துல மீண்டும் மக்கள் பாவம் செய்யறாங்க. என்னடா அது, இவங்க திரும்பவும் பாவம் செய்யறாங்க, கீழ்ப்படியாம போறாங்களே அப்படிங்கிறது. லோத்துனுடைய காலத்துல லோத்து மனையை மட்டும் வெளியே அனுப்பிட்டு அந்த அந்த இடத்து முழுவதுமா நெருப்பு பிழம்பால எரிச்சு சாகடிக்கிறாரு. போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த லோத்தினுடைய மனைவிக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஆர்வம், என்னடா எப்படா மக்கள் சாகுறாங்கன்னு திரும்பி பார்த்தாங்க. கடவுள் என்ன சொன்னாரு? திரும்பி பார்க்காம போன்னு சொல்றாரு. திரும்பி பார்த்தாங்க, அப்படியே உப்பு தூணா மாறி போனாங்க. அப்ப அந்த இடத்துல கடவுள் பார்க்கிறாரு, ஏன் இவங்க கீழ்ப்படியில? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தாதான் கடவுளுடைய ஆசீர் கிடைக்கும் என்கிறதுக்கு இது உதாரணம். மீண்டுமாக பழைய ஏற்பாட்டில் மோயிஸ் வந்து இஸ்ரேல் மக்களை பார்வோன் மன்னனத்தில் கூட்டிட்டு வராரு. மோயிஸ் சொல்றாரு, என்னால் முடியாது, இவ்வளவு பெரிய மக்கள் எப்படி நான் கூட்டிட்டு வரது, அதுவும் அந்த அரசங்கிட்ட எப்படி கூட்டிட்டு வரது, நான் சொல்றேன் கேளு. அவர் கீழ்ப்படிஞ்சாரு, போறார். அவரால் திக்குவாயி பேச முடியாது, எல்லாமே இருந்தோம். கடவுள் சொல்லிட்டாரு, நான் கேட்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படிஞ்சு போனாரு. கடவுளுடைய வல்லமை அவருக்கு கிடைச்சது. போயிட்டு அங்க பெரிய பெரிய புதுமையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாருமே கூட்டிட்டு வரார். வந்த வழியில அவங்க மக்கள் வந்து திரும்ப மீண்டுமா கடவுளை நேரா முகமுகமா பார்க்கல, கோபம் வருது, கடவுளை திட்டாங்க. எங்கடா இருக்காரு அந்த கடவுள்? நாங்க அங்க இருந்தாலும் 3 வேளை ஏதாவது சாப்பிட்டு இருப்போம், இங்க வந்து இந்த மண்ணாவையே சாப்பிட்டு இருக்கிறோம், போர் அடிக்குது, ஒரே சாப்பாடு, விதவிதமா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு அவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு கோபம் வருது. கடவுளை வெறுக்கிறாங்க, பாவ வாழ்க்கையில ஈடுபடுறாங்க. கடவுளே எங்களுக்கு தெரியலையே, நாங்க என்ன பண்றோம், எங்களுக்கு இருக்கிற எல்லா நகையை வச்சு பொற்கன்று குட்டி செஞ்சு இதுதான் கடவுள் அப்படின்னு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் கடவுள் வந்து அந்த மக்களை அப்படியே சபிக்கிறாரு. மயங்கி போறாங்க, செத்து போறாங்க. அப்படியே அப்ப செத்து போற நேரத்துல சொல்றாங்க, யாரெல்லாம் இந்த உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை பார்க்கறாங்களோ அவங்க உயர்த்தப்படுவார்கள். அப்ப பாருங்க, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல கூட கீழ்ப்படியில அப்படின்னு சொன்னா அங்க பனிஷ்மெண்ட் கிடையாது. கடவுள் அழிக்கல அவர்களை மீண்டுமாக மனமாற செய்கிறார். நான் பாவிகளை தேடியே வந்த நீதிமான்களை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு புதிய ஒரு திட்டத்தை, ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை இயேசு கொண்டு வந்து மீண்டும் அந்த பாவம் செய்யாதீங்க, கீழ்ப்படிங்க, கடவுளுடைய வார்த்தையை கேளுங்க. கடவுளுடைய வார்த்தை கேட்பவர்களுக்கு தான் ஆறுதல், கடவுளுடைய இரக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத இயேசு சொல்லிட்டே வரார். இது எல்லாமே கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா கடவுளுடைய அருள் நிறைவாக கிடைக்கும். குடும்பத்திலே அப்படிதான், மற்றவங்க சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் விட்டு கொடுப்போமே, கேட்டு பார்ப்போமே, அவங்க சொல்றதான் செய்வோமே. இல்ல நீ நான் சொல்றது நான் என்ன செய்யுது அப்படின்னா கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்காது. இப்ப இன்னைக்கு சிறப்பா அந்த அன்னை மரியாளுடைய வாழ்க்கைக்கு வருவோம். அன்னை மரியாள் பிறந்ததே ஒரு பெரிய அற்புதத்தில் பிறந்தாங்க. தூய ஆவியால் தான் பிறக்கிறாங்க. ஜோக்கியம் அண்ணாளுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, வரம் வேண்டிகிட்டே இருக்கிறாங்க. கடவுள் அவங்க ஆசீர்வதிச்சு ஒரு பெண் குழந்தை கொடுக்குறாங்க. அப்ப அந்த அண்ணா என்ன சொல்றாங்க, எனக்கு குழந்தை பிறந்தா அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கோயில்ல காணிக்கையாவே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. பிறந்துடுறாங்க. ஐயோ, எப்படி ஒரே குழந்தைய நாங்கள் கோயிலில் போய் விடுறது? நல்லா கவனிங்க, கோயிலில் போய் விடுறது அப்படின்னு சொன்னா ஆண்கள் தான் போய் விடுவாங்க அந்த எருசலேம் ஆலயத்தில். ஆனால் பெண்ணை
போயிட்டு எப்படி ஒரு ஆலயத்துல காணிக்கை கொடுக்கறது, யாரு பார்ப்பாங்க, அந்த பெண்ணுக்கு எப்படி பாதுகாப்பு, இதெல்லாம் ஒரு தாய்க்கு பயம் இருக்கும். இருந்தாலும் கொடுத்த வாக்கை கீழ்ப்படிஞ்சு நான் கடவுளுக்கு அந்த பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னை மரியாதை போய் ஆலயத்துல விட்டுறாங்க. மரியே வாழ்க. கேட்கறவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, மரியே வாழ்க. மற்றவங்களாம் கேட்கல, எந்த சைடில் உள்ளவங்களாம் மரியே வாழ்க. கொஞ்சம் கவனிங்க. அடுத்ததாக இந்த மரியா கோயில வேலை செய்யறாங்க, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஒரு கீழ்ப்படிதல் இந்த தாய்க்கு எப்படி இருந்துச்சு பாருங்க. கடவுள் பார்க்குற உலகத்தில் யார் என்னுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் கடவுளுடைய ஆசை நிறைவா நான் கொடுப்பேன், என்னுடைய ஆசை நிறைவா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாரு. இந்த பெண் மரியாங்கிற பெண்ணு நல்லா கவனிங்க, கோயில வேலை செய்யற பொண்ணாதான் இருந்தது. கோயிலை தொடைக்கிறது, கூட்டுறது, ஒட்டடை அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை தான் அந்த பெண் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப கோயில வேலை செய்யற பொண்ணு யாராவது விட்டு பார்ப்பாங்களா, அவங்களுக்கு போய் மரியாதை கொடுப்பாங்களா? இல்ல ஒரு வேலைக்காரி தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுக்கு வரலாம் பார்த்துட்டு வேலைக்காரியை ஒதுக்கி ஒதுக்கி போவாங்க. ஸோ இந்த நிலையில கூட அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தி கடவுளுக்காக பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதை பத்தியும் கவலை இல்லை. அந்த வயசுல பொண்ணுங்க நல்லா ஜாலியா இருக்கிறாங்க, சந்தோஷமா போறாங்க, நல்ல ட்ரெஸ் போடுறாங்க. ஆனா இந்த மரியா கோயிலே தண்ணி தூக்கிட்டு போகுது, கழுவுது, இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இப்படியே இருக்கிறாங்க. மரியாவுக்கு ஒப்பந்தம் ஆகுது, யோசேப்புக்கு அவங்க திருமணம் ஆகுது. இதை பார்த்துக்கிட்டே வரார் கடவுள். இந்த வயசு வரைக்கும், இளம் வயசு வரைக்குமே இந்த பெண்ணு தன்னுடைய கடமையை நிறைவா செஞ்சுட்டே இருக்கிறாங்களே, கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பயம், கடவுளுடைய மேல பக்தி, இது நிறைய இருக்க இந்த மரியால கடவுள் உயர்த்துகிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படி எளிமையா இருந்த அந்த மரியாளை, யாருமே பார்க்காத அந்த மரியாளை அந்த இடத்திலிருந்து தேர்ந்தெடுத்து உலகம் காண செஞ்சிருக்கிறார். இதுக்கு அவங்க செஞ்சது என்ன அப்படின்னா, இறுதி வரை இருந்த அந்த கீழ்ப்படிதல். அப்புறம் நடக்குது, குழந்தை அவங்களுக்கு வயிற்றுல உருவாகுது. எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? கடவுள் சொல்லிட்டாரே, இது கடவுளுடைய சித்தத்தின்படி நடக்கட்டும், ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்றாங்க. கீழ்ப்படிதல். சின்ன வயசுல அப்புறம் திரும்ப அவர் கொலை பண்ண வராங்க, போங்க வேற இடத்துக்கு போங்க, கணவரோட சேர்ந்து ஓடுறாங்க. கீழ்ப்படிதல். திரும்பமா அவரு தன்னுடைய பொது பணிக்கு வராரு, இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கறத கடவுள் சொல்லிட்டாரு. எல்லாத்தையுமே கேட்டு எதுவுமே தடை பண்ணாம, ஐயோ கடவுள் இப்படிலாம் சொன்னாரா, அதனால நம்ம வெளியே அனுப்பாம நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிடுவோம், வேற ஒரு வேலைக்கு அனுப்பி விடுவோம், அவங்க அப்பா கூட தச்சு தொழில் செய்ய வச்சு நல்லா சம்பாதிக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு தாய் நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம். ஆனா அது எல்லாமே விட்டுட்டு கீழ்படுகிறாங்க. இல்ல கடவுளுடைய திட்டம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். கோயில காணாம போயிடுறாரு, அங்கேயே போயிட்டு ஏன் தந்தையுடைய பணியை நான் செஞ்சு வச்சுட்டு ஏன் என்ன தேர்னின்னு கேட்கிறாங்க. அப்போ அன்னை மரியாள் அமைதியாயிடுறாங்க. இப்படி கடவுள் இயேசுனுடைய வாழ்க்கையில அன்னை மரியாள் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டே போறாங்க. காரணம், கீழ்ப்படியணும், கடவுளுக்கு கீழ்ப்படிதான் பிடிக்கும், கீழ்ப்படிதான் அருள் கிடைக்கும் அப்படின்னு இறுதி வரை இந்த அன்னை தன்னுடைய மகன், ஒரே மகன் சிலுவையில அறையப்பட்டு மரித்து தன்னுடைய உடம்பிலே அவருடைய தோளிலே இறக்கி அவங்க மடியில போடுறாங்க இல்லையா, அது வரைக்குமே ஒரு தாய் அப்படியே அந்த கீழ்ப்படிதலே இருக்கிறாங்க, அந்த உணர்வுலேயே இருக்கிறாங்க. ஒரு நாள் கூட ஐயோ ஏன் அப்படி கடவுளே பண்ணிட்டேன்னு கடவுளை எதிர்த்து கேட்கல, கடவுளை திட்டல. எனக்கு ஒரு மகனை கொடுத்து அவனை இப்படி அநியாயமா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவன் உடையெல்லாம் உடுத்தி சிலுவையில ஆணையால் அரைஞ்சி இப்படி சாகடிச்சிட்டே கடவுளே அப்படின்னு சொல்லி திட்டல. அமைதியாவே இருக்கிறாங்க, பொறுமையா இருக்கிறாங்க, கீழ்ப்படிந்தார்கள். அந்த கீழ்ப்படிதனால இன்னைக்கு வரைக்கும் இந்த தாய்க்கு கடவுள் பெரிய பேரை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பல்வேறு இடங்களிலே காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அன்னை. அப்படின்னா இது அன்னையினுடைய செயல் அல்ல, கடவுளுடைய திட்டம். இன்னைக்கு நம்முடைய பிரிவினை சகோதரர் ஒரு பக்கம் அன்னை வேண்டாம் மாதா வேண்டாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா கடவுள் உயர்த்துறார். லூர்து நகர்ல காட்சி கொடுக்குறாங்க, வேளாண்ல காட்சி கொடுக்குறாங்க, பாத்திமால காட்சி கொடுக்குறாங்க. இன்னும் வேண்ட இடத்துல அநேக புதுமை, ஆயிரக்கணக்கான புதுமை நடக்குது. இன்னைக்கு வேளாங்கண்ணில எந்த மொழி மதம் இனம் சொல்லி இல்லாம எல்லாரும் வந்து அவ்வளவு புதுமைகளை அனுபவிக்கிறார்கள். இதெல்லாம் யார் உயர்த்துறது? கடவுள் உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இந்த திருத்தலத்துல, லூர்து மாதா திருத்தலத்துல நிறைய பேர் நீங்க வாசிக்க கேட்டு அவ்வளோ நன்றி திருப்பலி ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் நன்றி செஞ்சிருக்கிறாங்க, நன்மை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு புதுமைகளா செய்யறாங்கன்னா கடவுள் அந்த தாயோடு இருக்கிறார்கள். இவங்க கடவுளின் தாய், நம் அனைவரின் தாய், நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு தாய். அன்பானவர்களே, இதோ சிறப்பாக இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற செய்தி இதுதான். தவ காலத்துல நிறைய தவ முயற்சி எடுப்போம் இல்லையா? இந்த 40 நாட்களில இன்னும் ஒரு 20 நாள் 15 நாள் இருக்குன்னு வச்சுங்களேன்,
இந்த நாட்களில் அந்த கீழ்ப்படிதல் என்கிற அந்த ஒரு நல்ல குணத்தை, அன்னை மரியாளுக்கு இருந்த அந்த நல்ல குணத்தை இன்னிலிருந்து நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்குங்க. அன்னை மரியாளுக்கு இருந்த ஒரு மன அமைதி இருக்கும். கடவுளுடைய அருளை நிறைவா இப்போ என் மகன் இது செய்வாரு, இந்த தண்ணியை திராட்சை ரசமா மாற்றுவாரு அப்படின்னு அவங்களால நம்பிக்கையோடு இருக்க முடிந்தது இல்லை. ஏன்? அந்த கீழ்ப்படிதல். அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கடவுள் எனக்கு இன்னைக்கு கொடுப்பார். என் குடும்பத்தில் இன்னைக்கு துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, வேதனை இருக்குது, வலி இருக்குது, கஷ்டம் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, கடவுள் என்னை தீர்த்து வைப்பார் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். கடவுள் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார். அன்னை மரியாதை நான் போயிட்டு அந்த மரியாளுடைய பரிந்துரை எனக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரும். அதோட நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். அன்னை மரியாள் எப்படி மகிழ்ச்சியா பேர் வகை கொண்டு அவர் வைத்திருந்த குழந்தை துள்ளியதோ, அதை போன்று எல்லா சூழ்நிலையிலுமே நமக்குள் ஒரு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு துன்ப துயரங்கள் வந்தா கூட உள்ளார்ந்த மகிழ்ச்சி இருக்கும். என்ன மகிழ்ச்சி? நான் கடவுளின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, எல்லாருமே சந்தோஷம் எனக்குள்ள வந்துட்டே இருக்கும். எப்ப? அந்த கீழ்ப்படிதல் எனக்குள்ள இருக்கும் பொழுது. இன்னைக்கு பிள்ளைங்களும் பெற்றோருக்கு கீழ்ப்படிறதில்ல, கணவனும் மனைவிக்கு கீழ்ப்படிறதில்ல, மனைவியும் கணவனுக்கு கீழ்ப்படிறதில்ல, பள்ளியில மாணவர்களும் ஆசிரியருக்கு கீழ்ப்படிறதில்ல. எங்க போனாலும் பங்கு சாமியார் சொல்றது மக்கள் கேட்கறதில்ல, மக்கள் சொல்ற கருத்தை பங்கு சாமியார் கேட்கறதில்ல. இந்த மாதிரி அந்த கீழ்ப்படியாததுனால நமக்குள்ள என்ன வரும் தெரியுமா? சைக்கலாஜிக்கலா ஒரு ஈகோ பிரச்சனை. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. ரெண்டாவது, அவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு கோபம், அவனை எப்படியெல்லாம் பழி வாங்கலாம் அப்படி உணர்வு வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் விதவிதமா பிளான் பண்ணிட்டே இருப்போம். இவனை எப்படியெல்லாம் பழி வாங்கலாம், இப்படி சொல்லிட்டானே, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இப்படி ஒரு வார்த்தை என்ன கேட்டான், நான் சொல்லிட்டு வந்தேன், செத்தாலும் அவன் வாசுப்படி நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன், அவன் இன்னும் சாவல, செத்தா கூட நான் வைக்க மாட்டேன், அவன் செத்த நீ போய் காலை வச்சா என்ன, வைக்கலாம் என்ன, இப்படி ஒரு வீராப்பு பேசிக்கிட்டு அந்த ஒரு கீழ்ப்படுதல் இல்லாம மன்னிக்காம இருக்கிற ஒரு குணம் இன்னைக்கு எல்லாத்தையும் வந்துகிட்டே இருக்குது. அந்த மன்னிப்பு இல்லை அப்படின்னா சைக்கலாஜிக்கலா உளவியல் சார்ந்த விதத்துல நீங்க ஒருத்தர் மன்னிக்கணும்னு வச்சுங்களேன், நீங்களே சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க, கையை சும்மா வெட்டி பாருங்க, வெட்டிட்டு அந்த மன்னிக்காத ஒரு குணம், பழி வாங்குற ஒரு குணம் இருந்துச்சுன்னா அது சீக்கிரமே ஆறவே ஆறாது, அப்படியே தான் இருக்கும், ரத்தம் வந்துக்கே தான் இருக்கும். அந்த எண்ணெய் இல்லை, நல்ல எண்ணெய் இருந்துச்சுனாக்கா அவன் நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொன்னா அந்த காயம் கூட ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப நிறைய மருத்துவமனைக்கு நம்ம போகணும்னா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, யாராவது தப்பு பண்ணா மன்னிச்சிடுங்க, கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி வார்த்தையை தான் டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்ப கீழ்ப்படிதல்ங்கிறது ஒரு நல்ல பண்பு. அது இருந்துச்சுன்னா நமக்கு அமைதி வரும், ஒரு சாந்தம் வரும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வரும், ஒரு பொறுமை இருக்கும், எல்லாத்தையுமே நிதானமா நிறுத்தி செய்வோம். அவங்க சொல்றது கேட்போம், கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அதுக்கு மாதிரி உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாம கொஞ்ச நேரம் யோசித்து அதுக்கு 2 நாள் கழிச்சு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இது எல்லாமே இருந்துச்சுன்னா குடும்பத்துல சண்டை இருக்காது, ஒற்றுமை இருக்கும், அமைதி இருக்கும், கடவுளுடைய அருள் நிறைவாங்க குடும்பத்தில் இருக்கும். கடவுள் எப்பொழுதுமே உங்களை ஆசீர்வதிப்பார். மரியே வாழ்க. கொஞ்சம் ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம், தூங்குறது வேண்டாம், நல்லா சத்தமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் பாடுற பாட்டு எல்லாம் கை தட்டி பாடலாமா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். சேர்ந்து பாருங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பிரைஸ் தி லார்ட். அப்படியே கண்களை மூடுங்க. உங்க எல்லாருமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக
இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையுமே இந்த மக்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். லூர்து அன்னையினுடைய திருத்தலத்திலே இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை இன்று இந்த தவக்காலத்திலே ஒரு அருமையான திருப்பலின் மூலமாக ஜெபித்து இங்கே பக்தியோடு பல்வேறு விண்ணப்பங்களோடு கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று சொன்ன அந்த வாக்கு, ஒவ்வொருடைய பிரச்சனைகள், துன்பம், துயரங்களை எல்லாம் இந்த அன்னை மரியாள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள். இந்த லூர்து தாயுடைய அருளும் இரக்கமும் உங்கள் ஒவ்வொருவருக்கும், குடும்பத்துக்கும், இந்த பங்குக்கும் நிறைவாக இருக்கிறது. அதை உணருங்கள். உங்களுக்காக பரிந்து பேசுகிற தாய் இருக்கிறார்கள். உங்களை இயேசுவிடம் அழைத்து செல்லக்கூடிய தாய் இருக்கிறார்கள். பயப்பட வேண்டாம். எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். மன உறுதியோடு இருங்க, தைரியத்தோடு இருங்க. உங்க வாழ்க்கையில இந்த நாட்களில் இந்த தாழ்ச்சிங்கிற நல்ல பண்பை வாழ்க்கையில அனுபவித்து அன்னை மரியாள் பெற்ற எல்லா இன்பங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களும் நாமும் பெற்று மகிழ்ந்து வாழ நான் ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, பிள்ளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் செய்கிற வேலை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். குடும்பத்திലെ கஷ்டங்கள், கவலைகள், உடல் வியாதிகள், மன வியாதிகள் ஒவ்வொன்றும் நீக்கி விடுவீராக. குடும்பத்திற்கு கடன் பிரச்சனைகள் நீங்கட்டுமானவரே, வறுமை நீங்கட்டுமானவரே, பயணவேல பாதுகாப்பாக அழைத்துச் செல்வீராக. இந்த திருத்தலத்தை நாடி வந்து வேண்டி விரும்பின எல்லாம் இவர்கள் நிறைவாக பெற்றுக் கொள்ளட்டும். இவை எல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தை ஜெபிக்கிறேன். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.